அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரெசிபி வந்து சுவையான முட்டை வறுவலுங்க. இந்த ரெசிபிங்க ரசம் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷுங்க. ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். வெறும் நீங்கள் 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளார இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து நீங்கள் நம்ம ஒரு சமயம் டக்குன்னு சொந்தக்காரங்க வரும்போது இது நீங்கள் ஈஸியாக செஞ்சு சர்வ் பண்ணலாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். முட்டைங்க ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா, முட்டை வந்து மூழ்கிற அளவு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து முட்டைக்கு மேலே தண்ணி இருக்கணுங்க. அப்புறமா உப்பு வந்துங்க கல்லுப்பு ஒரு 2-3 கல் போடுங்க. அப்புறமா எண்ணெய் வந்து 2லேருந்து 5 சொட்டு போடுங்க. அப்புறமாங்க விசில் வந்துங்க 5 விசில் நம்ம விடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அடுப்பை. இப்போ 5 விசில் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துங்க தண்ணி வந்துங்க 2லேருந்து 3 தண்ணி நீங்கள் நல்லா வந்து முட்டையை கழுவி ஜில்லுன்னு ஆக்கிக்கணுங்க. பாருங்கள், முட்டை வந்து வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ வந்துங்க தண்ணி வந்து நம்ம வந்து வேறு தண்ணி மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் 2லேருந்து 3 தண்ணி ஆயிடுச்சுங்க. இப்போ ஐஸ் க்யூப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நம்ம முட்டைங்க ஜில்லுன்னு ஆகும்போதுங்க முட்டை உடையாமல் நம்ம தோலை வந்து உரிச்சிடலாங்க. அப்படி நம்ம ஐஸ் க்யூப் இல்லைனாக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் ஜில்லு தண்ணியில் ஊற வச்சுடுங்க முட்டைங்களை. அப்புறமா ஊறிங்க நல்லா வந்து நம்ம உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துங்க எல்லா முட்டையும் நம்ம உரிச்சிட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுடுங்க. இப்போ வந்துங்க இந்த முட்டை பாருங்கள், இப்படி நீங்கள் கிராக் பண்ணிவிட்டு மொல்லமாக வந்து நீங்கள் எங்கே கிராக் ஆகிருக்கோ அங்கே மொல்லமாக நீங்கள் அந்த தோல் மேலேருந்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளார ஒரு தோல் மாதிரி இருக்கும். அது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், இந்த தோல் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம முட்டை உரிச்சிடலாங்க. எல்லா முட்டையும் உரித்து நீங்கள் வந்து தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்ச முட்டை நீங்கள் வந்துங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு கூட தண்ணியில் நீங்கள் முட்டை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்துங்க தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம் முட்டைங்களை. அது வரைக்கும் நம்ம மசாலா அரைச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்துங்க ஒரு கட்டி மீடியம் சைஸ் பூண்டுங்க உரிச்சதுங்க. பூண்டோட ஒரு 10% வந்து இஞ்சி கம்மியாக போடுங்க. அப்புறமாங்க 7 நம்பர் பச்சை மிளகாங்க, 7 நம்பர் ஏலக்காங்க. அப்புறமா பட்டை வந்துங்க சின்னது 4, லவங்கம் 4, மிளகுங்க 1/2 டேபிள் ஸ்பூன் எடுங்க. உப்பு வந்துங்க சுவையான அளவுங்க. அப்புறமாங்க கொத்தமல்லி நல்லா கைரும்பாக கழுவி எடுத்துருக்கோங்க. இதுவும் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போங்க மீடியம் சைஸ் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து நம்ம பாட்டியோடதுங்க. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா 80 to 100 வருஷம் பழமையான மசாலாங்க. இது நீங்கள் இந்த மசாலா வந்து நான் போடுற இந்த மெஷர்மெண்ட்டு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்துங்க மிளகு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு இந்த கொத்தமல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்ட பின்னாடிங்க தண்ணி வந்துங்க கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியான ஸ்ட்ரக்சர் தேவைப்படுங்க இந்த முட்டை வறுவலுக்கு. நம்ம இந்த கெட்டியான சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா போதுங்க. இப்போ வந்துங்க இந்த சமயத்தில் மிளகா பொடிங்க ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு முட்டைங்க நல்லா வந்து நம்ம ஊற வச்ச முட்டைங்க எடுத்து இப்படி பாதியாக கட் பண்ணிக்கணுங்க. 1 by 1 இப்படி எல்லா முட்டையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துங்க எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்துங்க நம்ம அரைச்ச மசாலா எடுத்து பாருங்கள் இப்படி கொஞ்சோண்டு போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி முட்டைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்படியே வந்து ஈவனாக நம்ம எல்லா முட்டையும் மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கணும்.
இந்த ரெசிப்பிங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா முட்டையும் பாருங்கள், இப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் மசாலாவை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, தவா வச்சுக்கோங்க. தவா வந்துங்க சூடு ஏறினதும் எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்துங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. எண்ணெய் வந்துங்க பாதி சூடானா போதுங்க. இப்போ வந்துங்க முட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி போடணுங்க. நான் இப்போ போடுறேன் பாருங்கள், மொளமாக திருப்பி முட்டையை போடுங்க. இந்த மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையில் வந்து நல்லா வந்து வறுபடணுங்க. அடுப்புங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் நம்ம அடுப்பு வைக்கும்போது நம்ம மசாலா வந்து சீக்கிரமாக கருகிடுங்க. பாருங்கள், ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்துருக்குங்க. இந்த மசாலாஸ் வந்து அருமையான மசாலாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துங்க ஆயில் வந்துங்க இப்போது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம். இந்த சமயத்துலங்க நம்ம முட்டை வந்து திருப்பக்கூடாதுங்க. இப்போ வந்துங்க நம்ம முட்டை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு முட்டை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ முட்டை வந்து வெந்துட்டு இருக்குங்க. இதே மாதிரிங்க நம்ம முட்டைங்க வந்து கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ஒரு பாதி நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு நம்ம இப்படி திருப்பி பார்த்துக்கணும். இன்னும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க. திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்துங்க அடுப்பு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு முட்டைங்களை 1 by 1 திருப்பி விட்டுடுங்க. இப்போ வந்துங்க நம்ம முட்டையை திருப்பிடலாம். பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்திருக்குங்க. இப்படி தாங்க இருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர், கிறிஸ்பியாக. நம்ம முட்டை பாருங்கள் கருகாமல் சூப்பராக வந்திருக்குங்க. இப்படி 1 by 1 நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. மசாலா வந்துங்க நம்ம நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆயிடணுங்க. மசாலா வந்து நீங்கள் கருகாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கு தட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை இப்போ வந்துங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. 1 by 1 எல்லா முட்டைங்களும் இப்படி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வந்து நீங்கள் எல்லா முட்டையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ணும்போது பருப்பு சாம்பாரும் ரச சாதத்துக்கும் இது சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.